பாரதிதாசன் பல்கலைக்கழகம் நல்லது. பேரு சரவணன். படிப்பு கணிப்பொறியியல். முதல் வகுப்புல தேர்ச்சி. என்னங்க பாக்குறீங்க? இது நம்ம ஹீரோ படிச்சு வாங்கின பட்டம். இப்ப நம்ம ஹீரோ இந்த பட்டத்தை வச்சு என்னென்ன அலப்பறை கொடுக்குறான்னு பாப்போமா? வாங்க போய் பார்ப்போம். இதே சிரிப்பு தான் 3 வருஷமா அந்த பட்டத்தை வச்சு சிரிச்சிட்டு இருக்க. சிரிச்ச நேரத்துக்கு ஒரு வேலையை தேடி இருந்தா கூட ஒரு நல்ல வேலையிலாவது உட்கார்ந்து இருக்கலாம். அதுவும் கிடையாது. சரி, அவருக்கு ஒத்தாசை பண்ணுவான்னு பார்த்தா அதுவும் இல்லை. சும்மா ஊரை சுத்திட்டு வெட்டியா இருக்கிறதுக்கா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம். அவன் என்னமோ பக்னஸா என்னமோ சொன்னான். இப்ப அவையாவது ஒழுங்கா அவன் பார்த்து தொலைச்சானா இல்லையா? அது பிசினஸ்மா. என் நேரம்டா. நீ தின்ன வாழ்க்கையில என்னதான் பண்ணி தொலைக்க போறியோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சப்போ. உலகத்துல என்ன புரிஞ்சுக்கிற மனுஷங்களை கொடுப்பா. தக்காளி கிலோ 18 ரூபா. இருங்கம்மா, எல்லாம் நல்லா தக்காளி தான். இருங்க. என்னையா தக்காளி எல்லாம் அழுகி இருக்கு? என்னம்மா, ஒரு தக்காளி தானே, தூக்கி போட்டுருவோம், கொடுங்க. அண்ணா ஒரு ஃபில்ட்ரு ஒன்று கொடுங்கண்ணா. சாரு 10வது 12வது படிக்கிற பிள்ளைகள்லாம் இப்போ வேலை பார்த்துட்டே படிக்கிறாங்க. காலம் இப்படி இருக்கு. ஆமாம்மா, பாருங்க, சின்ன பசங்கள்லாம் உழைச்சி சம்பாதிக்க ஆசைப்படுறாங்க. ஆனால் படித்த பசங்க தான் வெட்டியாக சுற்றிருக்காங்க. தம்பி, காசு. சாரி.
அண்ணே 2 ரூபா தானே இருக்கு. ஃபில்ட்ரு 350. அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்கண்ணே. அக்கௌண்டா 1 hour வச்சுருக்கலாம்ப்பா. என்னடாச்சு உனக்கு? ஏன்டா இப்படி இருக்க? நீ என்ன பண்ண நினைக்கிற? பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ வச்சுக்கிறேன்? என்னது பேங்க்ல அக்கௌண்டா? பெட்டி கடையே நம்ம தான் மச்சான் 1 hour பைசா கிளியர் பண்ணிட்டு வந்தோம். இதில் பேங்க்ல ஒரு அக்கௌண்டா? நீ வேற. இல்லை மச்சான் கிடையாது. நான் வரேன். சுறவழி கிளம்பியதே சிவதாண்டவம் தொடங்கியதே. சொல்லுமா. நான் கூட கல்யாணம் பயந்துட்டேன். இது என்ன பிசினஸ் மாதிரியா? 3 வருஷம் ஆகுறதுக்கு நிச்சயம் முடிஞ்சு அடுத்த நாளே கல்யாணம். என்ன பண்ணுறதே தெரியாது. நாளைக்கு எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. வேலைக்கு போகணும், வேலைக்கு போகணும், வேலைக்கு போயே ஆகணும், வேலைக்கு போகிறோம். கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். வணக்கம் சார். ஓ தேங்க்யூ. என்ன சார் இன்டர்வியூவா? என்ன சார் படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிஎஸ்சியா? எதுக்கு சார் பிஎஸ்சி பஸ் இன்னும் 2 வேலைக்கு போறீங்க? நீங்கள் சும்மா பிஸ்னஸ் பண்ணலாமே. இப்போ என்ன எடுத்துக்கோங்க, நான் ஒரு நாளைக்கு 100 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் சம்பாதிக்கிறேன். சீசன் டயத்தில் 1500 கூட வரும். இப்போ கூட பேங்க்கு தான் போயிட்டுருக்கேன். சொல்லுமா. இன்டர்வியூ தான் போயிட்டுருக்கேன். இன்டர்வியூ போயிட்டு வந்து கால் பண்ணிட்டேன். வச்சுலாங்க போய். யோ நீயா? இப்போ என்ன எடுத்துக்கோங்க, நான் ஒரு நாளைக்கு 100 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் சம்பாதிக்கிறேன். சீசன் டயத்தில் 1500 கூட வரும். இப்போ கூட பேங்க்கு தான் போயிட்டுருக்கேன்.
அம்மாட்ட திட்டு வாங்க தேவையில்லை, பொட்டி கடையில் அக்கௌண்ட் வைக்கவும் தேவையில்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அசிங்கப்பட மாட்டோம், நம்ம நினைச்சாப்புல லவ்வரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். போடுங்க போடுங்க பிச்சை போடுங்கம்மா. அம்மா போடுங்க போடுங்க அம்மா பிச்சை போடுங்கம்மா. பிச்சை போடுங்க. ஆஹா 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 ஆஹா, கொஞ்ச நேரத்துல இவனை மாதிரி நம்மளையும் யோசிக்க வச்சுட்டானே. ஆஹா ஓ துணையாங்கிட்டு